தக்கலை அருகே மோட்டார் சைக்கிள் மீது டெம்போ மோதி வாலிபர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பிரம்மபுரம் தெக்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவருடைய மனைவி ராணி. இவர்களுடைய மகளுக்கு திருமணமாகிவிட்டது. இவர்களது மகனின் பெயர் ஜெனிஷ், வயது 18. சுரேஷ்குமார் உடல்நலக்குறைவால் 1 மாதத்துக்கு முன்பு இறந்துவிட்டார். அதன் பிறகு ராணி மகன் ஜெனிஷுடன் வசித்து வந்தார். ஜெனிஷ் வில்லுக்குறி அருகே உள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் வேலை செய்து வந்தார். நேற்று முன்தினம் வேலைக்கு சென்ற ஜெனிஷ் வீட்டிற்கு தனது மோட்டார் சைக்கிளில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது காரவிளை பகுதியில் வரும்போது எதிரே வந்த டெம்போ திடீரென சிக்னல் போடாமல் வலதுபுறம் திரும்பிய போது மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து ஜெனிஷ் தூக்கி வீசப்பட்டு கழுத்து எலும்பு முறிந்து உயிருக்கு போராடினார். ஆபத்தான நிலையில் இருந்த அவரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு ஜெனிஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார்கள். இந்த விபத்து தொடர்பாக டெம்போ டிரைவர் ஜெகன் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.